இவன் உடம்புல இருக்க பகசூர ஆவியை ஓட்டுறதுக்காக தர்காக்கு கூட்டிட்டு போவாங்க. அங்க இருக்க பாபாங்க எல்லாம் இந்த ஆவியோட பலத்தை பார்த்துட்டு ஒரு பெரிய மந்திரிச்ச கயிறை கொண்டு வந்து இந்த ஆவியை கட்டி உள்ள இழுத்துட்டு போலான்னு பாக்குறாங்க. ஆனா பகசூரனும் தானாவே வண்டியை விட்டு இறங்கி தர்காக்குள்ள போயிடுறான். அதுக்கப்புறம் ஒரு பாபா, பெரிய பாபா வெளியே போயிருக்காரு. இன்னைக்கு நைட்டு வந்துடுவாரு. வந்தக்கப்புறம் உங்க ஃப்ரெண்டு உடம்புல இருக்க ஆவியை ஓட்டிடலாம்னு சொல்றாரு. இன்னைக்கு நைட்டு வேணும்னா நீங்க தர்காலேயே தங்கிக்கலாம். ஆனா பூட்டப்பட்டிருக்க அந்த ரூமை மட்டும் திறந்துடாதீங்க. ஏன்னா அங்க உக்கிரமான 3 ஆவிங்க இருக்குன்னு எச்சரிக்கிறாங்க. ஆனா நம்ம பசங்களை அந்த பேய் எப்படியோ மயக்கி ரூமை திறக்க வச்சிருது. அந்த 3 உக்கிரமான பேய்களும் சுத்தி இருந்த எல்லா பேய்களையும் எழுப்பி அந்த ரூமையே ரணகலம் பண்ணிடுது. அதுக்கப்புறம் நம்ம பசங்க பகசூரன் ஆவிக்கிட்ட போய் ஹெல்ப் கேட்கறாங்க. ஆனா பகசூரனும் இவங்களை விடவும் பேய்களை பார்த்தா ரொம்பவே பயந்து நடுங்கிட்டு இருக்கான். ஆளுக்கு ஒரு பக்கமா பிரிஞ்சு போக நம்ம பகசூரன் ஆவியும் ஒரு பிராஸ்டிடியூஷன் பேய்கிட்ட மாட்டிக்குது. இந்த பக்கம் நம்ம பசங்க ஒருத்த நன் பேய்கிட்டையும் இன்னொருத்த குட்டிச்சாத்தா பேய்கிட்டையும் மாட்டிக்கிறாங்க. ஒரு வழியா பகசூரனும் நம்ம பசங்களும் பேய்கிட்ட இருந்து தப்பிச்சு எப்படியோ ஒண்ணு சேர்ந்துடுறாங்க. அடுத்த நாள் காலையில பெரிய பாபா வந்து தான் எல்லா பேய்களையும் கட்டுப்படுத்தி இருப்பாரு. அப்புறம் பெரிய பாபா நம்ம பசங்க கிட்ட பகசூரனோட ஆவி சாந்தி அடைய நீங்க அவருக்கு திதி கொடுங்கன்னு சொல்ல நம்ம பசங்களும் பகசூரனோட ஆவிக்கு திதி கொடுத்து அவரோட கடைசி ஆசையவும் நிறைவேற்றி வச்சிருப்பாங்க.